இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனிமேல் யாரும் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம் என்றும், வீட்டிற்கே ரேஷன் பொருள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அமைச்சர் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உகந்த மலிவான விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகளை சேர்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது மட்டும் பார்த்திங்கன்னா 2 கோடிக்கும் மேற்பட்டோர் ரேஷன் பொருட்களை வாங்கி வருகிறார்கள். மேலும் காய்கறி மற்றும் இதர பொருட்களின் விலைவாசியை பொறுத்து அதனையும் மக்களின் நன்மைக்காக அவ்வப்போது ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இவை அனைத்தும் அதிக விலையில் விற்றபோது இதனை தமிழக அரசு கொள்முதல் செய்து மலிவான விலைக்கு மக்களுக்கு கொடுத்தது. தற்போது பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு தேடி வழங்கும் அறிவிப்பு குறித்து அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு எந்த ஒரு தொற்றும் பாதிக்காத வகையில் டோக்கன் முறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று டோர் டெலிவரி மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டது. இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இதை நடைமுறை செய்யும் பொருட்டு மத்திய அரசானது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கு விதிவிலக்கு செய்தால் கட்டாயம் இது நடைமுறைப்படுத்த முடியும். அது மட்டுமின்றி எடை போட்டு ரேஷன் பொருட்கள் வழங்குவதை விட பாக்கெட்களில் வழங்குவதால் தரம் மற்றும் எடையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இதனால் பார்த்திங்கன்னா பாக்கெட் செய்வதற்கு என்று 6 மில்கள் நிறுவ அரசு திட்டமிட்டு வருவதாகவும் கூறினார். ரேஷன் கடை பொருட்களை டோர் டெலிவரி செய்யும் முறையை முதலில் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள்தான் செயல்படுத்தினார். இந்த நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அவரது கனவு நினைவாகும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். விரைவில் பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி மூலம் அனைத்து ரேஷன் பொருட்களும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போது வெளியிட முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக நீங்கள் ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டிருக்கான்னு ஆன்லைன்லேயே செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்டத்துடைய பேர் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய தாலுக் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஊர் பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே ரேஷன் கடைக்கான குறியீடு, கடை பொறுப்பாளருடைய பெயர், கடையின் பெயர் எல்லாமே இருக்கும். கடையின் பெயர்னு இருக்குல்ல, அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணல எல்லா ஊர் பேருமே இருக்கும். உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீடு என்னன்னு சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 16GP145BYன்னு சொல்லியிருக்கும். கடை குறியீடு எண்ணை செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ரேஷன் கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நியாய விலை கடை தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை பார்த்திங்கன்னா மூடி இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையுடைய பொறுப்பாளருடைய பெயர், அவருடைய தொடர்பு எண் இருக்காது, அதை ஹைட் பண்ணிருப்பாங்க. செயல்பாட்டு வகை, கடையுடைய பெயர், ஏஜென்சியுடைய பெயர், எந்த டைமில் ரேஷன் கடை திறந்திருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது, எத்தனை பேர் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை திறந்திருக்க டைமில் என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். பாட்டம்லேயே அதோடைய லிஸ்ட் இருக்கும். யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிவர்த்தனை விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டை எண், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, தொகை, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக ரேஷன் கடை திறந்திருக்கா அல்லது மூடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.